بسم الله الرحمن الرحيم إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் மறுமையில் மேலோர்களுடைய சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்னுடைய தலைப்பு எங்கே செல்கின்றீர்கள். தலைப்பு எங்கே செல்கின்றீர்கள். ஸோ இந்த வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருக்கும்? என் வார்த்தையா, உங்கள் வார்த்தையா, மனுஷங்க வார்த்தையா, யாருடைய வார்த்தையாக இருக்கும்? நம்ம மனசுடைய வார்த்தை. வேற இது யாருடைய வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஸோ இந்த வார்த்தை சொல்லப்பட்ட மனிதர் யாருன்னு தெரிஞ்சால் நம்ம நிறைய கண்ணியம் கொடுப்போம். ஏன்னா நம்மளை பார்த்து ஒருத்தவங்க, ஒரு குழந்தை எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு மாதிரி பதில் சொல்லுவோம். நம்மளை பார்த்து ஒரு பெரியவங்க கேட்டால் ஒரு பதில் சொல்லுவோம். நம்மளுக்கு சொந்தக்காரங்க கேட்டால் தெரிஞ்ச சொந்தக்காரங்க, தெரியாத சொந்தக்காரங்க பதில் மாறும். அப்போ இந்த வார்த்தை கேட்கப்படுற மனிதனை, அதாவது கேட்கப்படுற அந்த நபரை குறித்து என்ன செய்யும்? அந்த பொருள் மாறும், நம்ம சொல்கிற விதம் மாறும். அப்போ இந்த வார்த்தையை கேட்கக்கூடியவன் அல்லாஹ். ஆக நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐன ததுஹபூன். அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆனில் இந்த வார்த்தையை நம்ம பார்த்து கேட்குறோம். ஸோ இப்போ யோசிங்க, நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? இதே நம்மளை ஒருத்தவங்க கேட்கும்போது நம்ம மனசில் ஒரு வார்த்தை தோணுச்சு இல்லையா? இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு. இப்போ அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எங்கே போய்கிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம வாழ்க்கை எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? அல்லாஹ், நான் என் மனம் போன போக்கில் போகிறேன், இல்லை என் குழந்தைகளுக்காக என் வாழ்க்கையை போயிட்டுறேன், என் புருஷனுக்காக, என் குடும்பத்துக்காக, என் மனசில் என்ன தோணுதோ, எது சரின்னு தோணுதோ அப்படி போயிட்டுருக்கேன், நம்ம பதில் சொல்ல முடியுமா? அது கேட்பவன் யாரு? அல்லாஹ். அப்போ எப்படி இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும்? எப்படி நம்ம பதில் சொல்கிறதுக்கு நம்ம போன முறை பார்க்கும்போதே அந்த கேட்குறவங்க யாரோ இப்போ நம்ம சொன்னோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுட்டா எப்படி நம்மளுக்கு பதில் வரும்? வாயிலிருந்து எந்த மாதிரி பதில் சொல்லுவோம்? நம்மளுடைய மிகப்பெரிய, இப்போ ஒன்றும் இல்லை, இந்த நெல்லிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் வரட்டும், இப்படி போகிறாரு, நம்ம இப்படி போகிறோம், நாம் பாட்டு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நம்ம ஏதாவது வந்துட்டு இருப்போம், ரோட்டில் போலீஸ் நின்றுட்டு இருக்கோம், நம்மளை கேட்டு எங்கே போய், ஐயோ கேட்டுருவானோ நிறுத்திடுவானோ. நம்ம உள் மனசில் என்ன செய்யும்? ஒரு அதிகாரி அவங்க கேட்கறதுக்கான அந்த உரிமை இருக்குது, ஏன்னா அவங்க நிறுத்தி நம்மளை கேட்கலாம். அவங்க கேட்டுருவாங்களோ அப்படின்றது தானாக என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஒரு பாண்டிச்சேரியை நம்ம தாண்டும் போது என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக இங்கே நிறுத்துவாங்களோ, ஏன்னா அங்கே நிறுத்தி நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுலேருந்து தோணுது. கேட்டால் என்ன, நம்ம பதில் சொல்லிட்டு போகிறோன்றது நம்ம மனசில் என்ன செய்ய மாட்டேங்குது? தோண மாட்டேங்குது. நம்மளை தாண்டி ஒரு பயம் வருது. காரணம் என்னென்னா, அந்த அதிகாரத்துக்கு இருக்கிற மதிப்பு, அவங்க சில செயல்கள் செய்கிறாங்க, அந்த விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற அந்த பயம். அப்போ நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்குறான். ஆக நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐன ததுஹபுன். ஐன அப்படின்னா எங்கன்னு அர்த்தம் அரபியில். ஐன அப்படின்னா இப்போ அரபிக்கில் இருந்தால் தமிழில் எங்கே, வேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ததுஹபூன் பார்த்து எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்குறான், ஐன ததுஹபூன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிற வசனத்தை பார்த்தா ஆன்சர் கிடைக்குமானா கிடைக்காது. ஐனன்னு கேள்வி கேட்டால், எங்கன்னு கேட்டால் பதில் மேபி வேறு இடத்துல இருக்கும். இப்போ ஐனன்னா எங்கே சொல்கிறோம்? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு அப்படி சொல்லுவோம்ல, இக்கு இல்லை இந்த பக்கம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சில இடத்துலலாம் சொல்லியிருக்கான், இதன் பக்கம் நீங்கள் போங்க, இதன் பக்கம் நீங்கள் போகாதீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன செய்யணும்? நம்மளோட விஷயத்தை போய் பொருத்தி பார்க்கணும்.
அப்போ அல்லாஹ் கேள்வி கேட்டால் பதில் யார் நமக்கு சொல்லி கொடுக்கணும்? கண்டிப்பாக நம்ம படைத்த இறைவன் தானே சொல்லி கொடுக்கணும். நமக்கு தெரியுமா? நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டுமே தெரியும். அப்போ இந்த இடத்துக்கான கேள்வி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோன்னா, அதுக்கு முன்னாடி உண்மையாகவே யாருடைய மனசெல்லாம் சஞ்சலம் அடைய ஆரம்பிச்சோ அல்ஹம்துலில்லாஹ்னு மனசில் சொல்லிக்கோங்க. ஆமாம், இந்த கேள்வி என்னை நல்லா கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்? இதை பார்த்து என்னை கேட்டுட்டா, நான் சாதாரணமாக ஒரு போலீஸ்காரன் நினைக்கும் போது என் மனசு உள்ளம் கேட்டுச்சு, ஒரு மாதிரி தடுமாறுச்சு. அல்லாஹ் என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்குறானே, குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது கூட நம்மளுக்கு புரியலையே. அப்போ இந்த மாதிரி கேட்டுட்டா நான் என்ன செய்வேன்? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துக்கிட்டு இருக்கு? திடீர்னு என்னுடைய மரணம் இந்த நிமிஷம் நடந்துடுச்சுன்னா அடுத்த வேலை நான் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, என் கணக்கு க்ளோஸ். எதையுமே என்னால் மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா நம்மளால்? அவ்வளோதான், பேனாவுக்கள் உயர்த்தப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சிச்சு. இப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ அதற்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா அல்லாஹ் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கான். இந்த விஷயங்கள் என் காதில் விழுறதுக்கு அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுருக்கான்? பாக்கியம் கொடுத்துருக்கான். ஏன்னா அல்லாஹ் யாருக்கு ஞானத்தை, முக்கியமாக கல்வி ஞானத்தை கொடுக்கணும் நாடுறானோ, அந்த நன்மையை கொடுக்கணும் நாடுறானோ அவங்களுக்கு தான் இந்த ஞானத்தை கொடுப்பான். யோசிக்கக்கூடிய, தெரிஞ்சிக்கக்கூடிய, புரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுறானோ. அப்போ இந்த வசனம் நமக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்போ நமக்கு பொருத்தி பார்த்துக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஓ, எனக்கு ஏதோ நன்மையை நாடி இருக்கான், அதனால தான் இந்த கேள்வியை கேட்டு இதற்கான பதிலை எனக்கு புரிய வைக்க போகிறான் இன்ஷா அல்லாஹ். இல்லையா? கேட்குறதுலாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? கேட்குற எல்லாருக்கும் புரியாது. ஒரு வகுப்பு அப்படின்னா ஒரு ஆசிரியர் பாடம் எடுப்பாங்க, எல்லா பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருமா என்ன? வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த புரிதல், எனக்கான புரிதல் எந்த அளவுன்னு தெரியாது. அல்லாஹ்கிட்ட என்ன ரேங்க் எடுக்க போகிறேன்னு தெரியாது, எந்த தகுதியில் இருக்க போகிறேன்னு தெரியாது. அப்போ இந்த கேள்விக்கான பதிலை நான் என்ன செஞ்சுக்கணும்? கவனமாக புரிஞ்சிக்கணும். என்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் இதிலிருந்து மாற்றிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்றத இன்ஷால்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஞாபகம் வச்சிடலாம். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? அந்த இக்கு இல்லை இதன் பக்கம் அப்படின்ற வார்த்தையை சொல்லுவேன்னு சொன்னேன். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது இலானா என்ன? ஐனன் எங்கன்ற மாதிரி இலானா பக்கம்னு அர்த்தம். இந்த பக்கம், டுவர்ட்ஸ் இங்கிலீஷில் சொன்னால் இந்த பக்கம். வேர் ஆர் யூ கோயிங்னா டுவர்ட்ஸ் த மஸ்ஜித், இல்லை டு த மஸ்ஜித், டு த மார்க்கெட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஃபிர்ரு இலல்லா அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இன்னொரு இடத்துல ஃபஃபிர்ரு இலல்லா அப்படின்னா அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள். எங்கே போகிறீங்க? அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்கள்னா வேகமாக போங்கன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான நேரம். இந்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது நீ எவ்வளோ நாள் அங்கே வாழ்ந்துட்டு வந்தபோது ரொம்ப குறைவான நேரம். ஒரு சுமை மூட்டையை இறக்கி வச்சுட்டு அதை கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரிட்டு போகிற நேரம் தான் இந்த உலகம்ன்ற நேரம் நமக்கு. அதில் தான் நம்மளுக்கு இந்த எல்லாமே, இந்த மற்ற எல்லா விஷயமே கொஞ்ச நேரம் இளைப்பாடுற நேரம் தான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்றது. ஆனால் அந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், எந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திக்கிறேன், என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லிப்பேன்? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமான அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்கான். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை குடுயா அல்லான்னு கேட்கணும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்றா வேறையா? வேற. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டா என்ன செய்வாங்க? அது செய்வாங்க. தெரிஞ்சுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ ஃபஃபிர்ரு இலல்லாஹ் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையுமே நம்ம யாரை வைக்கக்கூடியவங்களா இருக்கணும்? அல்லாஹ்வை வைக்கக்கூடியதாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும், என்னுடைய மனசாட்சி விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய துன்பமாக இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, என்னுடைய மன இச்சைப்படி நான் நடக்கிறேனா இல்லை அல்லாஹுக்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்குறேனா அப்படின்னு பார்த்தா எல்லா விஷயத்துலையுமே நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வின் பக்கம். ஏன்னா அல்லாஹ் என்னை கேட்டேன் எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு கணவன்கிட்ட சொல்லிட்டு வெளியில் போயிட்டோம், சரியா? திரும்பி வரும்போது நம்ம ஒரு 2-3 இடத்துக்கு சேர்த்து போயிட்டு வந்துட்டோம். ஆனால் கணவன்கிட்ட சொல்லாமல் போகிறது பிடிக்காது. சொல்லிட்டு நீ எங்கே வேண்டாலும் போ, சரியா? சொல்லிட்டு நீ எங்கே வேண்டாலும் போ, சொல்லாமல் நீ என்கிட்ட போகாதன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம போயிட்டு வந்துட்டோம், ஆனால் உங்களுக்கு தெரியல எங்கே போனேன்னு கேட்டால் நம்ம பதில் எப்படி இருக்கும்? கடகடன்னு சொல்ல வருமா? நம்ம வாயிலேருந்து வருமா? திணறுவோம்ல. சொல்லிட முடியுமா? சொல்லலாமா? வானாவா? சொன்னால் என்ன நடக்கும்?
சொல்லித்தான் பார்ப்போமே அப்படின்னு திமிரா பேசுவோமா? வராது. அப்போ ஒரு மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பயம் கூட நம்ம யார்கிட்ட வைக்கல? அல்லாஹ்வின் பக்கம் வைக்கல. அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்குறோம் அப்படின்றது வார்த்தையில் சொல்லிட்டு, உண்மையாகவே நம்மளுடைய விஷயத்தில், நம்மளுடைய நேரத்துடைய விஷயத்தில், என்னுடைய செயல்களுடைய விஷயத்தில் என்னுடைய மன இச்சைக்கு தான் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? முன்னுரிமை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் அல்லாஹ்வின் பக்கம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன செய்வேன்? எங்கேயுமே அல்லாஹ்வை முன்னிறுத்துவேன். இதை செஞ்சால் அல்லாஹ்க்கு பிடிக்குமா? பிடிக்காது. அப்போ நான் இதை தவிர்த்துக்கிறேன். இதை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. ஆனால் இது என்னது? அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இது யாருக்கு பிடிக்கும்? அல்லாஹ்விற்கு பிடிக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ நான் என்னுடைய விஷயத்தை மாற்றிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தேன்னா உண்மையாகவே நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குறோம் அப்படின்றது அர்த்தமாகும். இப்போ அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு செய்கிறோமா, இல்லை அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயம் செய்கிறோமா? நான் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா நான் யாருக்காக விட்டு கொடுக்குறேன்? எனக்காக விட்டு கொடுக்குறேன்னா அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்குறேன்னா? ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் நான் செய்கிறேன். யாருக்காக செய்கிறேன்? என் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்காக செய்கிறேன்னா அல்லாஹ்வுக்காக செய்கிறேன்னா? இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறேன், ஆனால் சில இடத்துல என்ன செய்ய முடியல, என்னால் முடியல அப்படின்னும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு இது தரான். என்ன? ஒரு ஐடியா கொடுக்குறான். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் கொஞ்சமாக செய்யுங்க, ஆனால் தொடர்ந்து செய்யுங்க. இந்த விஷயத்தை சைக்காலஜி படி எப்படி இன்டர்மிங்கிள் பண்ணுறாங்கன்னா, ஒரு நீங்கள் போய்ட்டு கூகுளில் போட்டு பார்த்தா ஈட்டிங் ஹேபிட், எலிஃபண்ட் ஈட்டிங் மெத்தடுன்னு போடுங்களேன். ஒரு ஃபுல் யானை இருக்குது. யானையை நம்மளால் சாப்பிட முடியுமா? ஆனால் நம்ம யானையை சாப்பிட்டே ஆகணும். அப்போ யானையை சாப்பிடணுன்னா என்ன செய்யணும்? துண்டு துண்டாக போடணும். துண்டு துண்டாக போட்டு நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வச்சு நம்ம தினமும் சாப்பிட்டுட்டே இருந்தால் யானை என்ன ஆகும்? காலி ஆகிடும்ல. அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கணும்னா சின்னதாக நம்ம யோசித்து அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது. ஸோ சுப்ஹானல்லாஹ், நமக்கு இஸ்லாம் சொல்லாத விஷயமே இல்லை. அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, இல்லை வெறும் தகவல்களாகவே நான் என் மைண்டில் வச்சுருக்கிறேன்னா? நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை தரத்தை கொண்டுட்டு போயிட்டுருக்கேன்? அல்லாஹ் என்னை பார்த்து இந்த மாதிரி எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்றது தான் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? என்னுடைய அடுத்த நோக்கமாக இருக்கணும். நான் எப்படி அல்லாஹ் கேட்டாலும் என்ன செய்யணும்? நான் பதில் சொல்லணும். இந்த எங்கே போகிறீங்கன்னு கேட்டுட்டா நம்ம சில பேர் அல்ஹம்துலில்லாஹ் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி கேள்வி கேட்க விட மாட்டாங்க. சரியாக செஞ்சிடணும், நான் கரெக்டாக இருந்துடணும். அடுத்த வாட்டி நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணுவாங்க. மனுஷனோட இயல்பு தான் அது. அடுத்த முறை என்ன செஞ்சிடக்கூடாது? என்னை அவங்க கேட்குற மாதிரி நான் நடந்துக்கக்கூடாது, நான் கரெக்டாக இருந்துடணும். ஏன்னா திருப்பி தப்பு பண்ணால் அதை யாருன்னு சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? எரும மாடுன்னு சொல்லிடுவாங்க. எத்தனை மழை பெஞ்சாலும் தெரியாது, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாம் என்னுடைய விஷயத்தில் என்னை பார்த்து இறைவன் இங்கேயே ஞாபகப்படுத்திட்டான், எங்கே போகிறீங்க அப்படின்னு. இப்போ என்ன பார்த்து இந்த வயசில், அது 10, 15, 20, 40, 50, 60 இந்த வயசில் அல்லாஹ்வால் நினைவுறுத்தப்பட்ட வசனம் இது எனக்கு. இப்போ நான் எதன் பக்கம் விரையணும்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரையணும். இப்போ என்னுடைய முதல் குறிக்கோளை நான் என்ன செய்கிறேன்? இனிமேட்டு இன்ஷா அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் நான் இந்த இடத்துல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களை விடவும், செல்வங்களை விடவும், விஷயங்களை விடவும், எல்லா பொருத்தங்களை விடவும் நான் அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியவளாக இருக்கணும். விரையணுன்னா என்ன? ஓட முடியுமா? என்னுடைய செயலில் தான் நான் காமிக்க முடியும். நான் ஆமாம் அப்படி தான் இருக்கிறேன்றதை நான் எதில் காமிக்க முடியும்? செயலில் தான் காமிக்க முடியும். அல்லாஹ் இதை கேட்டாலையா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு அந்த வசனம் 81ல் 26வது வசனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹதீஸில் நான் சொல்லுவாங்க, எப்படி ரெக்கார்டு போட்டுவாங்க, குறிச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எப்போவுமே நோட்டு கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும்போது 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறோம். இப்போ ஃபஃபிர்ரு சொன்னாலையா, ஓடுங்க, அல்லாஹின் பக்கம் விரையுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வசாரிவு 81ல் 26 சாரிவு அப்படின்னா ரேஸ். சாரிவுன்ற வார்த்தை என்ன செய்யும்? ஓடுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். எங்கே போகிறீங்க? இப்போ நம்ம ஒரு குழந்தை போகுது, 5 மணி, யாரோ ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன், 5 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அந்த மாலில் வந்து ஆஃபர் முடியுது.
சரி 4:55 நம்ம எங்கே போகிறோம் அந்த மாலுக்கா 4:55 ஓடு 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 சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறான் அந்த வார்த்தையை, வசாரிவு ஓடுங்க. எங்க ஓட்டப்பந்தய மாதிரி ஓடுங்க. வசாரிவு இலா மகஃபிரா. இலா மகஃபிரா. மகஃபிரத்னா என்ன? மகஃபிரத் மன்னிப்பின் பக்கம். ஏன்னா நம்ம மனிதர்கள்ன்றது யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு நல்லா தெரியும். தவறு செய்யக்கூடியவர்கள்னு நல்லா தெரியும். அப்போ தவறு எதன் மூலமா அழிக்கப்படும்? மன்னிப்பின் மூலம் மட்டும்தான் அழிக்கப்படும். சிறு சிறு தவறுகள் எல்லாம் அங்கங்கே நம்ம செய்யக்கூடிய சில நல்ல அமல்கள் மூலமாக அழிக்கப்பட்டுட்டாலும் பெரிய பாவம் எல்லாமே அல்லாஹ்கிட்ட கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்கிட்ட அடம் பிடிச்சாதான் அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மன் பக்கம் நோக்குவான். அப்போ இலா மகஃபிரா அப்படின்னா மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரையுங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஏன் அப்படின்னா ரப்புக்கும் அல்லாஹ் உங்களுக்காக வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்? வஜன்னா. என்ன வச்சுருக்கான்? வஜன்னா, சொர்க்கம். இப்போ இங்கே போறீங்க, எங்கே போகிறீங்க? நான் உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன்? ஜன்னா வச்சுருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீ எங்கே போகிற? அப்படியே அந்த ஒரு குழந்தையும் ஒரு தாயுமே எப்போவுமே கற்பனை பண்ணி பாருங்களேன். அல்லாஹ் தன்னை ஒரு விஷயத்து கூட ஒப்பிட்டு எங்கேயுமே சொல்ல மாட்டான். சில விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் தனக்கு ஒப்பிடுவான். அப்படி ஒப்பிடும்போது 70 தாய்க்கு சமமானவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு தாயே ஒரு குழந்தை மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும்போது நீ ஏன்டா அதுக்கு போகிறீங்க வா, அந்த அழுவி போன வாழைப்பழம் எதுக்கு உனக்கு, என் கையில் நல்லது இருக்கு வா அப்படின்னு நம்ம குழந்தைய கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி எங்கே போகிறீங்க நீங்கள்? வசாரிவு இலா மகஃபிரா மின் ரப்பிக்கும் ஜன்னா. உங்கள் அல்லாஹ் கிட்ட என்ன இருக்குது? ஜன்னா இருக்குது, அங்கே வாங்க, அங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அதுவும் எப்படிப்பட்டது? அது வானத்திற்கும் பூமிக்கும் எப்படி விசாலம் இருக்கே, நம்மளால் அளவிட முடியுமா? முடியாதுல்ல. அந்த விட விசாலமானது, அதை விட விசாலமானது. கையில் இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம எப்படி குழந்தைகளை வறுப்பு காட்டுவோம்ல, உனக்கு தெரியுமா இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இது அதை விட சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பிடிக்காத ஒரு ஏதோ ஒன்று சிப்ஸு என்னவோ ஒன்று அவங்க வச்சுருக்காங்க, அதை போட்டிருப்பா, இதை வச்சுக்கோ, இதை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது சொல்லுவோம்ல, இதை படுத்தி இன்னும் மிகைப்படுத்தி. அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம சொல்கிறான், வானத்திற்கும் பூமியை விட அது என்னது? விசாலமானது, இதன் பக்கம் நீங்கள் வாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மை கூப்பிடுறான். ஆனால் நம்மளுடைய கால் தடங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய உள்ளுணர்வுக்கு நல்லா தெரியும் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் எதன் பக்கம் போய்கிட்டுறதுன்றது என்னது நமக்கு நல்லா தெரியும். வேற யாரும் நமக்காக சொல்லி கொடுக்க வேண்டாம். வேற யாருமே நம்ம இப்போ சொல்ல வேணாம். அல்லாஹ் அவன் பக்கம் நிலையே சொல்கிறான். அதே மாதிரி சொல்லும்போது 2வது அத்தியாயம் 168வது வசனம் நான் சொல்கிறேன். பட் இன்னும் சில வசனங்கள்லையும் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். எதன் பக்கம் நீங்கள் போயிடாதீங்க, இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லும் போதே இதன் பக்கம் போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வலா தத்தபிவு ஹுத்துவாத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் பக்கம் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? அடிச்சுவட்ட பின்பற்றாதீங்க. பின்பற்றாதீங்கன்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அதன் பக்கம் போகாதீங்க, அவங்க பின்னாடி போவாதீங்க அப்படின்னு. உண்மையாகவே நாம் யாரை துணையாக வச்சுக்கிட்டு இருக்கிறோம்? உண்மையாக யாரை துணையாக வச்சுருக்கோம்? நமக்கு நாம் ஒரு விஷயத்த ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னும் போது, ரொம்ப அப்படியே கஷ்டமான நேரத்தில் கூட ஒரு முடிவு எடுக்கிறோன்னும் போது, சின்னதாக ஒரு கஷ்டம் வந்துட்டா கூட ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே உட்காந்துருவோம். இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயே உழண்டு 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 அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதையுமே என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிற வார்த்தை இது. ஆனால் ஷைத்தானுடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ கவலைப்படு, நீ கவலைப்படு, நீ கவலைப்படு, இதை நினச்சி கவலைப்படு, அதை நினச்சி கவலைப்படு, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பான். உண்மையாகவே நாம் எப்படி இருக்கிறோம்? கவலைப்படுறோமா ஒரு விஷயத்தை நினச்சி? இல்லை கவலைப்படாமல் என்ன வேண்டாலும் போயிட்டு போகுது, நான் என் இஷ்டத்துக்கு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோமா? அப்போ நம்மோட இருக்கிறது யார்? நம்ம யாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றிட்டு இருக்கிறோம்? அதுக்கான நினைவுறுத்தல் தான் இது. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வின் பாதையில் நம்ம என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்கணும்? போகக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த வாக்கியம் நம்ம அனைவருக்குமே அல்லாஹ் தரணுன்ற துவாவும் கேட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் என்ன செய்கிறேன்னு சொல்கிறான், அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நான் நிறைவேற்றி தரேன்னு சொல்கிறான். ஸோ அந்த துவாவையும் நம்ம இப்போ கேட்டுக்கலாம். அப்போ இந்த விஷயத்தில் இந்த பக்கம் போங்க, அல்லாஹ்வின் பக்கம் விரையுங்க. அதுவும் என்னது அடுத்தது? ஷைத்தான் பக்கம் போகாதீங்க அப்படின்றது நமக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி அவங்க எப்படி இருப்பாங்க? வீண் பேச்சுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மரியாதையாக போயிடுவாங்களாம். ஏதாவது அங்கே வீண் பேச்சுலாம் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? அவங்க
அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இந்த போகிற வார்த்தையே நான் இங்கே உபயோகப்படுத்துகிறேன், கவனிக்கிறீங்களா? அப்பத்திலிருந்து இந்த போகிறது, இந்த இடத்துல போக வேண்டாம், அந்த வார்த்தையை தான் நான் உபயோகிக்கிறேன். இது எல்லாமே குரானில் இருக்கக்கூடிய வார்த்தை. 75வது வசனம், 25வது அத்தியாயத்தில் 72வது வசனத்தில் எப்படி அவங்க ஏதாவது வீண் பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, வீண் பேச்சுனாலே அது பொய், புறம், கோல், குறை சொல்கிறது எல்லாமே வந்துடும். தேவையில்லாத பேச்சு, அதை பேசி நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல. இந்த மாதிரி அவங்க அமைதியாக போயிடுவாங்க. நம்ம அமைதியாக போகிறோமா இல்லையான்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இப்போ மையத்து வீடு எங்கே போயிருக்கிறோம்? மையத்து வீட்டுக்கு போயிருக்கிறோம். மையத்து வீட்டுக்கு போனால் நம்மளுடைய வேலை என்ன? மையத்துக்காக துவா சொல்கிறது. நம்ம போய் அமைதியாக அவங்கள்ட்ட யாரோ அதுக்கான அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு அமைதியாக உக்காந்துடுறது. நம்ம எல்லோரும் அப்படித்தான் வரோமா? அங்கே போய் தான் கல்யாண கதை, அவங்க பக்கத்து வீட்டு கதை, நலம் விசாரிக்கிறது, நம்ம வீட்டில் என்னென்ன அப்டேட் நடந்திருக்கோ அந்த அப்டேட்டு சால்னா வரைக்கும், காலைல நான் சாப்பிட்ட நாஸ்டா வரைக்கும், நைட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்ற வரைக்கும். நாம் மைத்தாக இருந்தால் அந்த இடத்துல ஒருத்தவங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒன்றும் நம்ம கடுப்பாக இருக்கும் போது யாராவது அங்கே சிரிச்சிட்டு இருந்தாலே நம்மளுக்கு கடுப்பாக இருக்கும். என்ன இங்கே நான் இவ்வளோ கோபமாக இருக்கேன், அங்கே போய் உனக்கு என்ன சிரிப்பு கேட்குது, போ வெளியே அப்படின்னு நம்ம பிள்ளைங்களே திட்டி அனுப்புவோம். ஆனால் ஒரு மையத்து வீடு இருக்கிறதுலே துக்கமான விஷயம் அது இல்லையா? இதே நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒருத்தவங்க மையத்து வீட்டில் இப்படி யாராவது பேசிகிட்டு இருந்தால் அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மக்கிட்ட என்ன ஒழுக்கம் இருக்குது கவனிங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ போய் உக்காந்துட்டு நம்ம இது மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமா சத்தமாக? அங்கே என்ன சத்தம்? மையத்து வீட்டில் என்ன சவுண்டு? அமைதியாக இருக்குது. எவ்வளோ சவுண்டு! கல்யாண வீடும் மவுத்து வீடும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எந்த வித்தியாசமும் இல்லை. என்ன அங்கே கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்காது, இங்கே கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும், அவ்வளோதான். இதான் வித்தியாசம்னு பார்த்தா. அங்கே கொஞ்சம் லிப்ஸ்டிக் இருக்கும், இங்கே இருக்காது. வீட்டில் இருக்கிற எல்லா நகையும் போட்டுட்டு வருவாங்க, இங்கே நகையை போடாமல் வருவாங்க. இதான் வித்தியாசம். வேறு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்க முடியுது? எனக்கு தெரிஞ்சு அந்த குரான் ஓதுறதோ இல்லை அந்த ஏதோ ஒரு கல்லை எண்ணுவாங்களோ அதுவே எவ்வளோ கேவலம் போல இருக்கு. கம்முடு வாய முடிக்கிட்டு அது எதாவது செய்வாங்க. அங்கே போனால் குரானே ஓதக்கூடாதுன்றது சட்டம் இல்லை. இதை குரானை ஓதி அவங்களுக்கு ஹதியா பண்ணக்கூடாது தான் சட்டம். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஓதிக்கிட்டோ இல்லை தஸ்பீ செஞ்சுக்கிட்டோ இல்லை நம்மளுடைய நிலைமையை இப்படி இருந்திருந்தா நாம் என்னவா ஆயிருப்போம், நம்ம போய் கேள்வி கணக்கு எப்படி பதில் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி நம்மளுடைய நினைப்பை நினைக்கலாம்ல. ஏன்னா மனதில் உள்ள துருவை அகற்றக்கூடிய வலிமை எதுக்கு இருக்கு? நாம் மரணத்தை நினைத்தால் நம்மளுடைய ஈமான் என்ன செய்யும்? புதுப்பிக்கப்படும் இல்லையா? நம்மளுடைய மனசு துரு பிடிச்சிருந்தா அது அகலும். இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு நம்ம ஏதாவது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்காக இந்த அறிவை கொடுத்துருக்குறான். இந்த பயான் கேட்குற மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் பக்கம் கலந்துக்கிறது மூலமாக இந்த அறிவெல்லாம் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஆனால் இதெல்லாம் அறிவே இல்லாத மக்கள் அங்கே செய்கிறாங்க. அதுக்காக நான் புதுசாக வந்திருக்காங்க, எவ்வளோ நாள் கழித்து வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நல்லா விசாரிக்காமல் சலாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? அப்படி சொல்ல வரல, அந்த மாதிரி சொல்லலை. யாரை பார்த்தாலும் நீங்கள் மூஞ்ச திருப்பிக்கோங்கன்னு சொல்லலை. போங்க, பேசலாம், சலாம் சொல்லிக்கலாம், எப்படி இருக்கீங்க கேட்டுக்கிறோமா? அதை விட்டுட்டு சத்தமாக ஊர் கதை, நம்ம வீட்டு கதை, தேவையில்லாத கதை. இங்கே என்ன சொல்கிறான்ல, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வீண் பேச்சுக்களை பேச மாட்டாங்க. அப்போ வீண் பேச்சு நாங்கள் பொய் சொல்லலாம், புறம் சொல்லலாம், கோல் சொல்லலாம். அல்ல வேறு வேறு இடத்துல சொல்கிறான் இல்லையா? வயலுல் முத்தஃபிஃபீன் வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா சொல்கிறான் இல்லையா? அப்படிலாம் சொல்கிற இடத்துல இந்த இடத்துல ஏன் வெறும் வீண் பேச்சுன்னு சொல்லணும்? இப்போ எந்த இடத்துல எப்படி பேசுவோன்றது என்னது தெரியும். இப்போ மக்கால போய் உக்காந்துக்கிட்டு நம்ம போய் தேவையில்லாத ஊருக்கு அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமா? இப்போ ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு இல்லையா? அந்த கண்ணியத்தை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா? அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? இந்த வீண் பேச்சுக்கள், முக்கியமாக மைத்து வீட்டில் போய் பேச மாட்டேன்ற ஒரு உறுதிமொழி நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய அந்த கௌரவத்தை அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தும். இது யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். அல்லாஹ் நீ தானே சொன்ன ஃபஃபீரு இல்லல்லா, உன் பக்கம் வான்னு சொன்னல, நான் உனக்காக அங்கே வாய் மூடி உக்காந்துட்டு இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பேசுனா நல்லதை பேசுங்க இல்லையா? உஸ்குத், வாயை மூடி இருங்கன்னு சொல்கிறாங்க. வாயை மூடி இருங்கன்னு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக நான் என்ன செய்கிறேங்க? அமைதியாக இருக்கிறேன். அது முக்கியமாக அந்த இடத்துல கபர்ஸ்தலங்களுக்குன்னு ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்ணியம் கொடுத்துருக்காங்க. மையத்து நம்மளை தாண்டி போதா, அதுக்கு ஒரு கண்ணியம் கொடுத்துருக்காங்க. அப்போ மையத்து வீட்டுக்கும் சில கண்ணியங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த விஷயத்தில் நம்ம இன்னும் என்ன செய்யணும்? இன்னும் கவனமாக இருக்கணும். அடுத்தது
15வது அத்தியாயத்தில் 14வது வசனம். 14வது அத்தியாயத்தில் 64வது அத்தியாயம் நினைக்கிறேன். சூரா தகாபுன் 64. உங்கள் துணைவியர்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்கன்னு சொல்றான்ல. உங்கள் துணைகளிலும் உங்களுடைய பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் குறித்து எச்சரிக்கையோடு இருங்க. உண்மையிலே உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சோதனையா இருக்கு. உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் என்னது? சோதனையா இருக்கு. இந்த சோதனை என்னவாயிடும்? அல்லாஹ் கிட்ட தான் மிகப்பெரிய நற்பலன் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க எல்லாத்தையுமே விடுறது எதுக்காக? நம்மளுடைய செல்வம், நம்முடைய பிள்ளை. சொல்லுவில்லையாம்மா, இந்த பிள்ளை கூட போராடிட்டே இருந்தோன்னா மறந்துட்டு, குடும்பத்தில் விருந்தாளிலாம் வந்திருந்தாங்களா அதனால தொழுவையை விட்டுட்டேன். கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னா வீட்டில் நல்லவா தொழுதுப்போம்மா, கல்யாணத்துக்கு போனால் மட்டும் அங்கே எப்படி தொழுவுறதுன்னு தெரியலங்கன்னா முஸ்லாவா இருக்கு, அவ்வளோ கும்பலை எப்படி தொழுவுறது? கடத்தருக்கு போனேன்னா மறந்துட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய விஷயங்களை பாராமுகமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்ய சொல்கிறான்? என் பக்கம் வாங்க, என்கிட்ட தான் என்ன இருக்குது? மிகப்பெரிய நற்பலன் இருக்குது. நற்பலன் என் பக்கம் இருக்குன்னு அல்லாஹ் நமக்கு மறுபடியும் நினைவூட்டுறான். நல்லது வேணும்னு தான் நம்ம எல்லாருக்குமே ஆசைப்படுவோம். யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் தீமையை பரவாயில்ல கொடு, என்கிட்ட கொஞ்சம் நெருப்பை கொடு, நான் வாங்கி கையில் வச்சுக்கிறேன், என்ன இப்போ உனக்கு சுடுதா எனக்கு கொடுன்னு யாராவது கேட்போமா? எல்லாத்தையும் கேட்போம். பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா கூட அல்ல ஏன்ல இந்த பிள்ளைக்கு கொடுத்த எனக்கு கொடுத்துறேன்னு எல்லா தாய்மார்களும் யோசிப்போம். பிள்ளைங்க கஷ்டப்படும் போது எல்லா தாய்மார்களுடைய உள்ளமே என்ன செய்யும்? கண்டிப்பாக நினைக்கும், அல்லாஹ் இந்த பிள்ளை கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியலையே, இது எனக்காவது கொடுத்துறேன், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம். இந்த நெருப்பில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நெருப்பு கொடுன்னு வாங்கிக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கா? இல்லையே. அப்போ இந்த இடத்துல அவர்களையும் மாற்றக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மையும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? மாற்றிக்கிட்டு சோதனையிலிருந்து வெளியேறி நம்ம என்ன பக்கம் போகணும்? அல்லாஹ்வின் பக்கம் இழுதல் இருக்குன்னு நல்லா சொல்கிறோம். என் பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போது இந்த எத்தனை விஷயங்கள் நம்ம செய்தாலுமே சரி, யாரின் பக்கம் நம்ம நெருங்கணும்? அல்லாஹ்வின் பக்கம்தான். அப்போ இது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய படிப்பனையாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் எப்படி இருக்குது கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் இருக்கிறேனா? இந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறேனா? இந்த விஷயத்தில் எனக்கு எந்த மாற்றமுமே இல்லையா? இதெல்லாம் என் காதிலே விழவே இல்லையே இன்னும். மற்றவர்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஏளனமாக சில பேரை பார்ப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறேன்னு சொல்கிறான்? அவங்க மற்றவர்களை சொர்க்கத்தில் என்ன செய்வாங்களாம்? ஏளனமாக பார்ப்பாங்க. அவங்க இங்கே கஞ்சாடை செய்து கொள்வார்கள். அல்ல கஞ்சாடையை கூட கவனிக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, அவளை பாரு அப்படி நம்ம கஞ்சாடையில் நம்ம பெண்கள்கிட்ட இருக்கிற குணம் தான் இது. அல்ல நம்மளை பார்த்து தான் சொல்கிறான். இங்கே உங்களுக்கு என்னது? நீங்கள் கஞ்சாடை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் பின்பற்றதின் காரணமா. ஆனால் என்னது மறுமையில்? அவர்களை பார்த்து நீங்கள் கஞ்சாடை செய்வீங்க. நாம் இருக்க வேண்டிய இடம் இங்கே அரீகா, உயர்ந்த கட்டில்கள். எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்கிறான். அந்த அந்த கிண்ணங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற அந்த பணியாளர்கள் எப்படி இருப்பாங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த பழம் உங்கள் கையில் வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கிளை தாழ்ந்து உங்ககிட்ட வரும். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். என்னது? நரக நெருப்பு. அதனுடைய வாசலுக்கு கூட போக முடியாது. ஒன்றும் இல்லை, நம்ம தெரியாமல் துணி இல்லாமல் நம்ம தட்டை திறக்க முடியாது. அந்த ஆவி அடிச்சிட்டாலே எப்படி இருக்கு? கையெல்லாம் அப்படி எரியுது நமக்கு. அதே மாதிரி லைட்டாக இருக்கிற நமக்கே இப்படி இருக்கே, நவுது பில்லாஹி மின்ஹா. நம்ம கை அதில் எரிய போகுது, நம்முடைய கால் எரிய போகுது, நம்ம கண்ணு எரிய போகுது, அப்படியே மூளை வழிஞ்சு ஊற்ற போகுது அந்த சூட்டில். அந்த இடத்துல நம்மளை ஏதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நான் அந்த இடத்துக்கு உரியவளா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் நரகத்தில் நிறைய பெண்மணிகளை பார்த்தேன், அந்த மாதிரி பெண்மணிகளாக நான் இருந்துடக்கூடாது. எல்லாம் இந்த கஷ்டம் எனக்கு உலகத்தில் போட்டோம். ஏன்னா மூமின்களுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும்? சிறைச்சாலையாக தான் இருக்கும், சிறைச்சாலையாக தான் இருக்கும். ஆனால் காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கமாக இருக்கும். அவங்க நினச்சது செய்வாங்க. அவங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க நினச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னா அப்போ அவங்க யோசிக்கணும், யாரெல்லாம் ஏன் எனக்கு சோதனை தரலன்னு. ஏன்னா சஹாபாக்களுடைய இது கஷ்டம் அதுதான். சஹாபாக்கள் அப்படி தானே கவலைப்படுவாங்க, ஏன் எனக்கு சோதனை தரல, எதையாவது கொடுத்தா கூட அல்ல என்ன எனக்கு எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்டியா,
மறுமையில் எதுவும் தரமாட்டியான்னு போய் நிற்பாங்களாம். எப்படி இருந்திருக்காங்க அவங்களுடைய அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம். காரணம், அல்லாஹ்வின் பக்கம் நம்ம விரைகிறோமா இல்லையா, போகிறோமா இல்லையான்றது அவங்க கவலையாகவே இருந்துட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது நீ மூமினா இருக்கியா, மூமினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டாங்களா? நான் முனாஃபிக் ஆயிட்டனோ, நான் ஒரு மாதிரி எங்கே இருக்கிறேன், பயான் கேட்குற இடத்துல ரசூல்லாவோட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கேன், வெளியே போட்டு நான் வேற மாதிரி நடந்துக்கிறேன், நான் முனாஃபிக் ஆயிட்டனோ, எனக்கே ரெண்டு மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய உள்ள நினச்சி கவலைப்பட்டாங்க. அப்பப்போ என்ன செஞ்சாங்க, நம்ம எந்த பக்கம் போகிறோம்னு அவங்க வழியை பார்த்துக்கிட்டாங்க. நமக்கும் அல்லாஹ் சரியான வழியை காமிக்கிறான். அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான், அலம் நஜ்அல்லஹு ஐனைன் வலிசானும் ஷஃபத்தைன் வஹதைனாஹுன் நஜ்தைன். உங்களுக்கு 2 வழியை நான் காமிச்சிட்டேன்றதை அல்லாஹ் சொல்லிட்டான். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நாம் எதன் பக்கம் விரைந்துக்கிட்டு இருக்கோம், நரகத்தின் பக்கமா சொர்க்கத்தின் பக்கமா? ஒரே பதில் தான் நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். நான் இப்போ இந்த பக்கம்தான் போய்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். கரெக்டா? இது எப்படி போக முடியும்? சென்னை பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு கன்னியாகுமரி போவேன்றது நடக்கிற காரியமா இல்லையா? இல்லை இப்படி எடுத்துப்போமே, நம்ம பக்கத்தில் இருக்கிற கடலூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு பண்ருட்டி போக முடியுமா? நான் அப்படியே கடலூர் போயிட்டு அந்த பக்கம் குறிஞ்சிப்பாடி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு அப்படி போயிடுவேன் பண்ருட்டி. கரெக்டா? அப்போ எப்படி நான் இங்கே செய்கிற செயல்கள் எல்லாம் என்னை இடது பக்கம் கொண்டு போய்கிட்டு இருக்கு, ஆனால் என்னுடைய ஆசை எதன் பக்கம் இருக்கு, வலது பக்கம் இருக்கு. அப்போது அல்லாஹ் நம்மளுக்கு இன்னொரு வசனத்தையும் சொல்கிறான். என்ன? இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். எனக்கு இஹ்தினா, எனக்கு என்ன செய்ய, நேர்வழியை காமின்னு அவன்கிட்ட தான் நம்ம போகக்கூடியவர்களாக இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்கிறோம், தவறுகளில் மூழ்கிக்கிட்டே தான் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லும் போதே சொல்கிறான், நீங்கள் மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். தவறுகள் மனிதனால் செய்யக்கூடியதுதான். நாடி நரம்பெல்லாம் நம்மளுக்கு என்ன, ஷைத்தான் போய்கிட்டு இருக்கான். நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம், தவறுகள் பக்கம் விழக்கூடியவர்களாக தான் இருக்கும். ஆனால் லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நிராசை அடங்குறாதீங்க. கண்டிப்பாக அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரையுங்க. அல்லாஹ் அந்த மன்னிப்பை கொடுத்து எதன் பக்கம் நம்மளை கொண்டுட்டு போவான், சொர்க்கத்தின் பக்கம். ஆனால் நாம் என்ன செய்யணுக்கா, அதுக்கு முன்னாடி மன்னிப்பு செய்யணும். மன்னிப்பு செய்யணும்னா நம்ம செயல்கள் எல்லாத்தையும் ஒத்துக்கணும். நான் இதை செஞ்சுட்டேன், அல்லாஹ் நீ இதை மன்னிச்சிடு அப்படின்னு செஞ்சுட்டு அவன் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஒவ்வொரு வக்துலேயும் நம்ம கேட்குறோம் இல்லையா, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை வெறும் வாயோடு சொல்லாமல் நம்மளுடைய மனதிலிருந்து சொல்லும் போதே எப்படி அந்த நீ வழி கெட்டு போயிட்டாங்களே அப்படிப்பட்டவங்க இல்லை, அந்த வழி கிடையாது. நீ யாருக்கு நேர் வழி காமிச்சிட்டியோ அந்த வழி எனக்கு காமின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட அடிச்சு கேட்க சொல்கிறான். அல்லாஹ் அழுத்தமாக கேளுங்க, இந்த மாதிரி வழியை கேளுங்க. ஸோ இது எல்லாமே எதன் பக்கம் இருக்குது, நம்ம போகக்கூடிய பாதையின் பக்கம் இருக்குது. நம்ம ஒரு பயணின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். இந்த வழியில் போங்கன்னு சொல்கிறான், எங்கே போகிறீங்கன்னு கேட்குறான், இந்த பக்கம் வாங்கன்னு சொல்கிறான், இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான், இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறான், இந்த பக்கம் போனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறான். அப்போ இத்தனை நினைவுறுத்தல்களுமே நமக்கு பயன் தரவில்லை அப்படின்னா நம்ம யாரா இருப்போம்? நேர்வழி, அல்லாஹ்வால் நேர்வழி காண்பிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே நசீஹா. அறிவுரை என்பது யாருக்கு? நேர்வழி யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு தான் நசீஹா. மற்றவர்களுக்கு இது ஒன்றுமே இல்லை. மூக்கில் உட்கார்ற கொசு மாதிரி என்ன செஞ்சுட்டு போவாங்க, தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம கேட்ட விஷயங்களை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை எடுத்துக்கிட்டாவது, நம்ம பெருசாக போனவொடனே நான் இன்றைக்கே 3 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜுத் நின்றுறேன் எல்லாரும் நிற்க முடியாது. யாரால் எதை செய்ய முடியுமோ, எதை நம்ம செய்யாமல் இருந்தோமோ அந்த விஷயத்தை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யலாம், செய்யக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ்வின் பக்கம் விரையக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இதன் காரணமாக அல்லாஹ் நம் அனைவரையுமே சொர்க்கத்தின் பக்கம் என்ன செய்வான், கொண்டுட்டு போவான்ற துவாவோட அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்மளுடைய நட்பு வட்டத்தையும் சொர்க்கத்திற்குரியவர்களாக மாற்றணும் அப்படின்ற துவாவோட என்னுடைய இன்றைய உரையை நான் முடிக்கிறேன். வாஹிரு தவ்ஆனா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.